எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பயனுள்ள பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பதிவு இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை அதாவது திருப்பி போடக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இருந்ததை விட இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் வாழ்க்கை அப்படியே அடியோடு மாறப்போகுது. உயர்ந்த நிலை அடைய போகிறீங்க. பெருமைக்காக சொல்லலை, என் வாழ்க்கையில் நான் செய்து பயனடைஞ்சு உயர்ந்த நிலை, என்னால் பல பேர் இதை கற்றுக்கொண்டு அவர்களும் உயர்ந்த நிலை. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நான் அதை ஒத்துக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக தான் இதை நான் பேசுகிற மாதிரியும் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சிரமம் பார்க்காம முழுமையாக பாருங்கள். உங்கள் லைஃப் இன்னிலேருந்து டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. இந்த வீடியோ ஒரு 1000 பேர் பார்த்தா கூட அதில் ஒருத்தர் இதை ஃபாலோ பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் ஆனால் கூட சந்தோஷம். சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதே கான்செப்டை பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே என்னை எந்த அளவுக்கு வசைப்பாட முடியுமோ அந்த அளவுக்கு வசைப்பாடினாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு நபரை இப்படியெல்லாம் திட்ட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு திட்டினாங்க. நான் நல்ல கருத்தை தான் சொன்னேன், ஒன்றும் தப்பாக சொல்லலை. பட் என்னை திட்டினாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. ஓகே, நன்றி, வணக்கம், உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு அருளாசி மாதிரி தான் நான் கொடுத்தனே தவிர அவர்களை நான் ஒரு விதத்தில் கூட நான் வசைப்பாடவும் இல்லை. அவங்களுக்காக நான் இறைவனிடத்தில் நல்ல முறையில் தான் பிரார்த்தனை பண்ணேன். இப்போது அந்த வீடியோவில் வரக்கூடிய கமெண்ட்ஸை மறுமுறை நான் ரீட் பண்ணும்போது, அதாவது இப்போ புதிய நபர்கள் வராங்க இல்லையா, அவங்க ஐயா சூப்பர், அருமை, அட்டகாசம் அப்படின்னு இப்போ ரீசண்டாக அந்த வீடியோவுக்கு கீழே நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் வந்துட்டு இருந்தது. ஆச்சரியம். நாம் சொன்ன தகவல் ஒன்று தான், வீடியோ அதே தான். அப்போது திட்டுற மாதிரி இருந்தது, இப்போ எல்லாரும் புகழ்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை ஒரே வருடத்தில் பணக்காரராக கோடீஸ்வரராக மாற்றக்கூடிய வித்தை என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே தான் நான் இந்த வீடியோவிலையும் சொல்ல போகிறேன். சரிங்களா? இது என்ன சார் வடிவேல் காமெடி மாதிரி இருக்குது, ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகுது அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு நான் கோடீஸ்வரர் ஆகிட்டு மற்றவங்கிட்டையும் இதே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படி சார் ஒரு வருஷத்தில் நீங்கள் பணக்காரர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஆக முடியும், சத்தியமாக ஆக முடியும். எப்படிங்கிற நான் டிப்ஸை சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் இதை பர்சனலாக பயன்படுத்தினேன், வெற்றி அடைஞ்சேன், பல பேர் பயன்படுத்தி வெற்றி அடையவும் வைத்தேன். அதாவது இந்த இடத்துல ஆன்மீகம், அதே மாதிரி அறிவியல், அதே மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, ஹேபிட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதுவும் இணைந்து நாம் செய்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே மனிதன் முயலாமல் அது நடவாது. உங்கள் ஜாதகத்தில் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கண்டம் வருதுன்னு வச்சுக்குவோம். இன்னும் 6 மாதத்துக்குள்ளே ஒரு கண்டம் வருது, பெரிய பணவரையம் ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போது ஜோதிடர் சொல்கிற ஒரு மிகப்பெரிய பரிகாரம் என்ன தெரியுமா? செவனேன்ட்டு இருங்க அப்படின்னு சொல்லுவார். அது என்னங்க செவனேன்னு இருக்கிறது அப்படின்னா, சிவனே என்று சொல்லி எதையும் செய்யாமல் அமைதியாய் இருந்தால் உன்னுடைய தோஷம் நீங்கும், கிரகம் வேலை செய்யாது. சும்மா இருக்கிறவனை கிரகங்கள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதுக்கு பேர் தான் சிவனே என்று இருங்கள், சிவநாமத்தை சொல்லி சும்மா இருங்க அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கான அர்த்தம். கெடுதல் வரக்கூடிய காலங்களிலும் கெட்ட காலங்களிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் சிக்கலான காலகட்டங்களிலும் சிவனே என்று அமைதியாக, அவன் விட்ட வழி என அமைதியாக இருந்துட்டால் அந்த தோஷம் பாதிப்புகள் எல்லாமே நீங்கிடும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது நன்மைக்கும் பொருந்தும் தீமைக்கும் பொருந்தும். தீய விஷயங்களுக்கு சிவனேன்னு இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. நல்லது கூட
நான் வந்து செய்ய மாட்டேன், நான் வந்து ஒரு ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு கூட என்னால் முடியாது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் வீடு கட்டுற யோகம் இருக்குதுன்னா, வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டால் தான் அதை கட்டுறதுக்கான யோகம் வரும். நான் வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபட மாட்டேன், அதுவாக வருமானா வராது. ஏன்னா நீங்கள் சும்மா இருக்கீங்க, எப்படி கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும். இதே மாதிரி இந்த சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தொடங்குனீங்கன்னா தான் பணம் வரும். பணங்கிற விஷயத்தை பற்றி சொல்லணும்னா, எவன் ஒருவன் பணத்தை காகிதமாக கருதுகிறானோ, அதை ஒரு உயிரற்ற பொருளாக கருதுகிறானோ, அவனிடத்தில் பணம் எந்த ஜென்மத்திலும் தங்காது. பணத்தை ஒரு உயிருள்ள ஜீவனாகவும், பணத்தை ஒரு உணர்வு ரீதியான பொருளாகவும் எவன் ஒருவன் கருதுகிறானோ அவனிடத்தில் பணம் சேரும். இந்த பணத்தை சேர்க்கறத வச்சு இந்த காலத்தில் நிறைய விதமான புரளிகள் கிளம்பிட்டு இருக்கு. கேட்ட ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். மிகப்பெரிய அபத்தம். சேமிப்பது என்பது ஒரு தவறான செயல் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு சேமிக்கிற, நாளைக்கு வாழ்வியான்னு தெரியாது, இன்றைக்கி சம்பாரி இன்றைக்கி சாப்பிடு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மனிதர்களை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் சேமிப்பை மட்டுமே மையமாக கொண்ட கலாச்சாரம். மனிதன் இன்றைய வாழ்க்கை மட்டுமல்ல, நாளைய வாழ்க்கையும் நம்மளுடைய சந்ததியினருக்காகவும் இந்த செல்வம் அப்படிங்கிறத சேர்த்து வச்சுட்டு போனாங்க. நீங்கள் நாளைக்கு இருப்பீங்களான்னு தெரியாது, உங்கள் புள்ள நாளைக்கு இருக்கும்ல, அவங்க என்னத்தை சாப்பிடுவாங்க? அவன் ஒரு ஆளாகிற வரைக்கும், அவன் காலில் ஊன்றி நிற்கும் வரையிலும் அந்த பிள்ளை வளருவதற்கு செல்வம் வேணும் இல்லையா? அதையாவது நீங்கள் சேர்த்து வைக்கணும் இல்லையா? ஸோ ஒரு தெளிவில்லாத கருத்துக்களை இன்று மக்கள் வந்து பெருமைக்குரிய விஷயமா சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னங்க பணம் சேர்க்குறீங்களா? ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பற்றிலாம் கவலை. எனக்கு ஜாப் இருக்குது, மந்த்லி 1 lakh சம்பாதிக்கிறேன், எனக்கு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நாளைக்கே வேலை போய்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஏன் நான் சொல்கிறேன்னா, பணமே தங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லும் விஷயம், பணத்தை எப்போது சேமிக்க தொடங்குகிறீர்களோ அப்போது தான் பணம் சேரும். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு விதி இருக்குது. எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ, எதை நீங்கள் அதிகமாக உங்கள் கூட வச்சுக்கிறீங்களோ, அது உங்களிடத்தில் அதிகமாக பெருகும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. எல்லாமே உண்மை. உதாரணத்துக்கு உங்களுக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிக்குதுன்னா, நீங்கள் ஒரு ஆடை பிரியராக இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆடை எடுத்துகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு நகை பிரியராக இருந்தீங்கன்னா நகை நிறைய எடுத்துகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு வீடு வாங்குகிற பிரியராக இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வீடு வாங்குகிற விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்பினீர்கள், அதீதமாக நேசித்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படி பணத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வைக்கிறீங்க, சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், பணத்தை சேர்க்காமல் உங்களால் பணக்காரர் ஆகவே முடியாது. ஒன்று, அதாவது சேமிப்புங்கிறத பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நான் சொல்கிறேன். சார் நான் மாதமே 10,000 தான் சார் சம்பாதிக்கிறேன், 500 ரூபாய் சேர்த்துங்க, 500 ரூபாய் சேர்த்துங்க. அப்போ தான் உங்களால் ஒரு நிலையில் பணக்காரர் ஆக முடியும். சார் 500 ரூபா சேர்த்து பணக்காரர் ஆக முடியுமா? ஆக முடியும். அதுக்கான டிப்ஸை நான் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஃபஸ்ட்டு சேமிப்பை தொடங்குங்க. நீங்கள் பணக்காரர் ஆகணுன்னா சேமிப்பை நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரிங்க. நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 1000 ரூபாய் எடுத்து வைக்கணும். 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் அப்படின்னு கணக்கு போட்டு, இப்போ நீங்கள் 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா 10,000 ரூபாய் எடுத்து வைக்கணும். இதுதான் கணக்கு, ஒரு தோராய கணக்கு. சம்பாதிக்கும் பணத்திலிருந்து ஒரு 10% சேமிப்புக்காக எடுத்து வைக்க நீங்கள் பழகுங்க. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை பல வழிகளில் சேமித்தாங்க. இந்த காலத்துலேயும் பல வழிகளில் சேமிக்கிறாங்க. ட்ரெண்டு மாறிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் உண்டி வச்சு உண்டியில் போட்டு வைக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பணவீக்கம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. இன்றைக்கி எடுத்து வைக்கிற 1 ரூபா நாளைக்கு அதே வேல்யூவில் இருக்குமான்னு தெரியாது. 1 ரூபா அதே தான், பட் அதை வச்சு வாங்குகிற பொருளோட வேல்யூ அதே நிலையில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் வீடுகளில் பணத்தை சேமிக்கிறதுங்கிறது ஒரு ஏற்புடையதாக இருக்காது. ஸோ ஸ்கீம்ஸில், அரசு சொல்லக்கூடிய ஸ்கீமில் நீங்கள் சேர்த்து வைக்கலாம். இப்போ ஒரு 1000 ரூபாய் என்னால் சேர்க்க முடியும் அப்படின்னா பல்வேறு வழிகளில் கவர்மெண்ட் ஸ்கீமில் சேர்த்து வைக்கலாம்.
ஆன்மீக ரீதியாக என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் அந்த கான்செப்டுக்கு தான் வரப்போகிறேன். பழைய வீடியோவில் நான் சொன்ன விஷயம், மக்கள் என்னை திட்டின விஷயம், இன்றைக்கி மக்கள் என்னை பாராட்டுற விஷயம், அதை தான் நான் சொல்ல போகிறேன். என்றைக்குமே பணத்தை தங்கமாக சேமிங்க. இதை நான் பணக்காரங்களுக்கு சொல்லலைங்க, ஆல்ரெடி நான் கோடீஸ்வரனாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் அதை சொல்லலை. ஏன்னா ஒரு பெரிய பணக்காரனுக்கு தெரியும் அவனுடைய முதலீடுகளை எந்தெந்த வழிமுறைகளில் செலுத்தணும். அவனுக்கு பல்வேறு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னமோ சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, லேண்டு, இந்த மாதிரி நிறைய முறைகளில் பணக்காரன் கோடீஸ்வரன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். நான் சொல்கிறது ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர நிலையில் இருக்கிற மக்கள். இன்னும் சொல்லப்போனால் மாதம் ஒரு 50,000க்கு உள்ளார சம்பளம் வாங்குகிற மக்களுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவையே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போது இந்த 50,000க்கு உள்ளே வாங்கக்கூடிய மக்களை இன்றைக்கி இருக்கிற நிலையில் நடுத்தர மக்கள்னு சொல்கிறோம். 10,000க்குள்ளே 15,000க்குள்ளே வாங்குகிற மக்களை ஏழை மக்கள்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்கிறது முக்கியம். 10%ன்னு சொல்லிட்டேன், எடுத்து வைக்கிறீங்க. இதை நீங்கள் தங்கமாக மட்டுமே சேமிங்க. கோல்டு வாங்குங்க. என்ன சார் சொல்கிறீங்க, கோல்டு பீக்கில் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது. அந்த பழைய வீடியோவில் நான் சொன்னதை கேட்டுட்டு பல நண்பர்கள் கோல்டு வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அம்மா வந்து மாதம் 2,000 ரூபாங்கிற வீதத்தில் இது நாள் வரைக்கும் கோல்டு வாங்கிட்டு இருந்திருக்கு. இப்போது கோல்டோட ரேட்டு பன்மடங்கு அதிகரிச்சிருச்சு. அப்போ நான் சொல்லும்போது இருந்த ரேட்டை விட இப்போ பன்மடங்கு அதிகரிச்சிருச்சு. அந்த அம்மா வந்து எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணினாங்க. என்னுடைய லைஃப்பில் என்னால் இனிமேல் ஓகே, மற்றவங்களோட துணை இல்லாமல் என் வாழ்க்கையில் நான் வாழ முடியுங்கிற ஊக்கத்தை கொடுத்தது இந்த தங்கம். அதற்கான ஒரு உரத்தை போட்டது நீங்கள் அப்படின்ட்டு அவங்க என்னை ரொம்ப பெருமையாக பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் தங்கம் அப்படிங்கிறது லக்ஷ்மியின் உலோகம், குருவின் உலோகம். நீங்கள் தங்க கட்டியாக காயினாக வாங்கினா குரு, ஆபரணங்களாக வாங்கினீங்கன்னா சுக்கிரன். ஸோ 2 பேருமே இயற்கை சுபகிரகங்கள். லக்ஷ்மிக்கு உரிய, குரு சுக்கிரனுக்கு உரிய ஒரு உலோகம் தங்கம். தங்கம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கு செல்வம் பெருகும். ஆலயங்களில் பெரும்பான்மையாக தெய்வங்களுக்கு தங்க ஆபரணங்களையே சூட்டுறோம். இந்த தங்கத்தால் செய்யப்பட்ட உலோகங்களையே இறைவனுக்கு அதிகமாக நாம் வந்து சாட்டுறோம். கோயில்கள்லையும் வச்சிருக்கிறோம். மிகப்பெரிய வழிபாட்டு தலங்களில் இருந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் வரை இந்த தங்கம் அப்படிங்கிற விஷயத்தை மிக உன்னிப்பாக கவனம் செலுத்திட்டு வராங்க. நம்மளுடைய தமிழர்கள் பார்த்திங்கன்னா இந்த தங்கத்து மேலே மிக அதிக அளவில் முக்கியத்துவத்தை செலுத்தினாங்க. எல்லா ஃபங்க்ஷன்லையும் இந்த தங்கத்தை போடுற மாதிரி இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் கல்யாணம், காது குத்து, கிரக பிரவேசம், இப்படி எல்லா சடங்குகளிலும் தங்கத்தை மொய்யாக வச்சாங்க. ஏன்னா தங்கத்தில் மதிப்பு எப்போதும் உயரும், அதில் டவுட்டு கிடையாது. இந்த தங்கத்தோட மதிப்பு உயரக்கூடிய சமயத்தில் இப்போ என்கிட்ட ஒரு தங்க நாணயம் இருக்குன்னு வச்சுக்குவோம். எனக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு. இந்த தங்க நாணயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்கில் வச்சோ அல்லது வந்து அரசில் வச்சாலும் சரி, தனியார் வங்கிகளில் வச்சாலும் சரி, அரசு வங்கி, தனியார் வங்கி எதில் வச்சாலும் சரி, நமக்கான தொகை வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடும். நாம் அதை வச்சு நம்ம அழகாக நாம் பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த தங்கத்தை வந்து நீங்கள் இந்த 10% எடுத்து வைக்கிறவங்க ஆபரணங்களாக நீங்கள் வாங்கிறத தவிர்த்துட்டு காசுகளாக சேமிங்க. காயின்ஸ். சார் நான் வந்து அந்த கடையில் எனக்கு இந்த ஆஃபர் தந்தாங்க, அந்த கடையில் எனக்கு இந்த ஆஃபர் தந்தாங்க, ஸோ நான் அங்கே போய் வாங்குகிறேன் சார்னு போய் போட்டுறாதீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ தீபாவளி நெருங்குது பாருங்கள், எத்தனை மோசடி செய்திகள் வருது அப்படின்ற நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, நான் எல்லா கடைகள்லையும் சொல்லலை. நம்பகமாக நியாயமாக செய்கிறவங்க இருக்காங்க. நகைக்கடை வச்சு சிட்டு பண்ணி நியாயமாக நம்பிக்கையாக செய்கிற எத்தனையோ கடைகள் இருக்காங்க. பட் நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, காசு இருந்தால் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. இன்று 1/2 கிராமில் இருந்து நீங்கள் வாங்கலாம். மில்லி கணக்கில் கூட விற்கிறாங்க. பட் மில்லி கணக்கில் வாங்குறதுல எனக்கு ரொம்ப ஈடுபாடு இல்லை, அதை நான் சொல்லவும் மாட்டேன். மினிமம் 1/2 கிராம். இப்போ 1 மாதத்தில் வாங்க முடியல அப்படின்னா 2 மாதங்கள் சேர்த்து வைத்து
நீங்கள் வந்து 1/2 கிராம் அப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50,000க்கு பக்கமாக 15,000 50,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் இறுக்கி பிடிச்சி சேர்த்தி 1/2 கிராம் போய் எடுத்துகிட்டு வந்துடுற ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 50,000 சம்பாதிக்கிறவங்க அதில் ஒரு 10% அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் அவங்களால எடுத்து வைக்க முடியும். 3 மாதம் இது அவங்க சேர்த்துனாங்கன்னா 1 கிராம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கோல்டு. பட்டு என் சம்பளமே ஒரு 10,000 தாங்க, அதாவது 15,000 தாங்க. அப்படிங்கும்போது முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சம்பளத்தில் இன்று ஜீவனம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் சம்பளத்தில் உயர்த்துறதுக்கான வழியை நீங்கள் வந்து கட்டாயமாக தேடணும். அப்படி கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்த பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 20 அபோவ் இருந்தால் தான் இன்றைக்கி ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து நடுத்தர நிலைக்கு வர முடியும். அதனால் ஒரு 20 வர வரைக்கும் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், சைட் பிஸ்னஸ் என்னென்ன செய்யலான்னு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஒரு 15,000 சம்பாதிக்கிறீங்கன்னே வச்சுக்குவோம். நீங்கள் ஒரு 1,500 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க. இந்த 1,500 ரூபாயை வச்சுக்கிட்டு நம்மளால் போயிட்டு 1/2 கிராம் 1 கிராம்லாம் வாங்க முடியாது. உங்களுக்கு 1 வருஷம் தேவைப்படும் நீங்கள் அந்த 1 கிராம் வாங்குறதுக்கு. அந்த 1 வருஷத்துக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா அதனோட ரேட் அதிகமாகிடுது, இந்த கோல்டோட ரேட் அதிகமாகிடுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. மொதல் ஆப்ஷன் என்னென்னா, உங்கள்கிட்ட ஆல்ரெடி தங்கம் நகைகள் இருக்குது. எல்லார்கிட்டையும் மேக்ஸிமம் ஒரு 1/2 பவுனாவது தங்கம் இருக்கும். தங்கம் இல்லாத வீடு எதுவும் கிடையாது அப்படியும் சொல்ல முடியாது. ரொம்ப பாவம் வறுமையில் இருக்கிறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க பாவம். நான் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் குடும்பங்களில் தங்கம் ஒரு 1/2 கிராமாவது இருக்கும். அதை கொண்டு போயிட்டு பேங்கில் அடவு வைங்க. நம்பகமான அரசு வங்கிகள்லையோ தனியார் வங்கிகளிலேயோ அடகு வைங்க. சரிங்களா? நான் அடகு வைக்கிறேன்னு வட்டி நிறையா போடுற கடைகளில் போயிட்டு அடகு வைக்காதீங்க. எப்பயுமே பேங்க்கையே நாடுங்க அடகு வைக்க. அதில் வச்சுட்டு அதிலேருந்து வரக்கூடிய பணத்தில் போயிட்டு 1 கிராம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, இல்லை 1/2 கிராம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்லாம் வந்துடுச்சு. ஒட்டுமொத்த தொகையும் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டணுங்கிறதுலாம் இப்போ இல்லை. இப்போ உங்கள்கிட்ட 1 ரூபா இருந்தால் கூட அந்த பேங்க் ஆப்பில் வந்து போயிட்டு உங்கள் கோல்டு லோனில் நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 15,000 கடன் வாங்கியிருக்கீங்கன்னா இன்றைக்கி என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குன்னா அந்த 100 ரூபா கூட அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் கட்டலாம். இப்போ அந்த மாதிரியான சலுகைகள்லாம் வந்துருச்சு. ஸோ இப்படி நீங்கள் அதை கட்டி முடிக்க பாருங்கள். நீங்கள் நகையை எடுத்துட்டு, ஏன்னா உங்களோட வருமானம் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நகையை எடுக்கிறதுக்குள்ளே அது ஏறி போயிடும். இல்லை ஒரு சேமிப்பாக எந்த கடையிலையாவது போடலாம் அப்படிங்கும்போது அது நம்பிக்கை இல்லாத கடையாக இருந்தது, மோசடி செய்யும் கடையாக இருந்தது, உங்களோட கெட்ட நேரம் இருந்ததுன்னு சொன்னால் அது நம்மளுக்கு பாதகமாக ஆகி போயிடும். ஸோ இப்படி செஞ்சிடுறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? 1 கிராம் தான், நான் அதிகமாக சொல்ல 1 கிராம் தான். நீங்கள் என்று தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமிக்க தொடங்குகிறீர்களோ அன்றே உங்களுக்கு சுக்கிரன், அதே மாதிரி குரு, அதே மாதிரி லக்ஷ்மி இவங்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இவங்க எல்லாமே உங்களுக்கு அருள் புரிய போகிறாங்கன்னு அர்த்தம். இவங்களுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் மேன்மை அடைய போகுதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போது வருடத்திற்கு நீங்கள் ஒரு 1/4 பவுன் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். சார் 1/4 பவுன் ரொம்ப அதிகம் சார், மாதம் 3,000 ரூபாய் கணக்கு வருது 1/4 பவுன்னா கொஞ்சம் சிரமம் சார் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் சேமிப்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களால் முன்னேற முடியும். ஸோ கொஞ்சம் இறுக்கி பல்ல கடிச்சிக்கிட்டு 1/4 பவுன் வருஷத்துக்கு எடுக்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை வகுத்துடுங்க. 4 வருஷம் அமைதியாக இருங்க, 1 பவுன் ஆகிடும். அதுக்கு மேலே உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் செய்கிற வேலையே செய்யுங்க, நீங்கள் எதையும் பண்ண வேண்டாம், வெறும் இதை மட்டும் செய்யுங்க. ஒரு 4 வருஷம் கண்டினியூவாக செய்யுங்க. என்ன சார் ஆகும் அப்படின்னா, உங்களை அந்த தெய்வீக சக்தியும் பிரபஞ்சமும் கிரகங்களும் 20,000 சம்பளத்தில் இருக்கிறவனை 50,000 சம்பளத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களை உட்கார வச்சிடும், கட்டாயம் உட்கார வைக்கும். நீங்கள் 2,000 ரூபாய் சேர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா 5 வருஷம் கழித்து 10,000 சேர்ப்பீங்க. அந்த நிலையை உங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நிச்சயம் அருளும். ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் அடியை அவனை நோக்கி எடுத்து வைங்க. என்ன சார் வருஷம் 1/4 பவுன், 4 வருஷத்துக்கு 1 பவுன் தான் வருது, என்ன போய் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க.
நீங்கள் சேமிக்கணுங்கிற மனநிலையும் அந்த சேமிப்புங்கிற விஷயத்தை பயனுள்ள வகையில் பொருளாக மாற்றி வீட்டில் வைக்கும் பொழுதும் உங்களுக்கு அபரிவிதமான பிரபஞ்ச சக்தி கிடைக்கும். பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் பணத்தை தேடி போக தேவையில்லை. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி வரலாம், அல்லது செய்கிற வேலையிலேயே ப்ரமோஷன் திடீர்னு கிடைக்கலாம். நம்மளை மீறி அப்பாற்பட்ட சக்தி உங்களை கோடீஸ்வரராக்க துடிக்கும். சரிங்களா? இந்த விஷயத்தை கட்டாயமாக நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டும். எல்லாருமே பின்பற்றணும். ஆனால் இன்றைக்கி கோல்டோட விலைகள் தாறுமாறாக ஏறுது, தாறுமாறாக இறங்குது. பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது முற்றிலும் ஒரு யோசிக்கக்கூடிய விஷயமா இன்றைய காலகட்டத்தில் இருக்குது, இன்றைய சூழ்நிலையிலும் இருக்குது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் தங்கம் விலை பீக்கில் இருக்கும்போது மிகப்பெரிய தொகையை கொடுத்து தங்கத்தை வாங்கினார். பிறகு அது ரொம்ப சரியும் போது அவர் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தார். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு மாதம் ஒரு 20,000 சேமிக்க முடியுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மாதம் 1/4 பவுன் எடுத்தோம் அப்படின்னா திடீர்னு கீழே இறங்குச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அடி வாங்கும். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு ஏழ்மை நிலை நடுத்தர நிலையில் இருக்கிறவங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் இந்த ரேட்டுக்கு நாம் சிறுக சேமிக்கும்போது, சிறுக அந்த தங்கத்தை வாங்கும்போது பெரிய சரிவு வந்தாலும் நம்மளை பாதிக்காது, பெரிய ஏற்றம் வந்துச்சுனாலும் நம்மளை பாதிக்காது. சரிங்களா? எல்லாமே சமமாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடை பயன்படுத்தி கட்டாயம் பயனடையுங்க. இது நான் முன்றைய பல வருடங்களுக்கு முன்னாடி போட்ட ஒரு பதிவு. அது இப்போது நிறைய மக்களுடைய பாராட்டை பெற்றுட்டு இருக்குது. உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். மண்ணிலும் பொன்னிலும் போட்டவன் வீணாக மாட்டான். இந்த காலத்தில் மண்ணில் போடணும்னா ஏழைகளாலேயோ நடுத்தர மக்களாலேயோ முடியாது. பட் பொன்னில் போடலாம். பொன் என்பது வெறும் பொருள் அல்ல, அது மகாலட்சுமி வாழும் இடம் என்பதை மறவாதீர்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றொரு பதிவிலை உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.